வணக்கம். செய்திகள் வாயிலாக மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இலங்கையில சமீப நாட்களாக பேசப்படுகின்ற சில விடயங்கள், முக்கியமான செய்திகளை இன்று நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். இதுல இலங்கையினுடைய போர்க்குற்ற விசாரணை சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல போர்க்குற்றம் சார்ந்து தொடர்ச்சியாக ராணுவத்தின் மீது சுமத்தப்படுகின்ற மனித உரிமை மீறல் சார்ந்து தற்போதைய அரசாங்கம் அவர்கள் மீது ஏதாவது தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருந்து வருகிறது. ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற அரசாங்கத்திடம் இது தமிழ் மக்கள் கோரிக்கை வைத்தார்கள், ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று அறிந்ததுக்கு பிற்பாடு சர்வதேச விசாரணை என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு கோரிக்கை என்பது இப்ப வரைக்கும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஜெனிவாவில் பிரேரணை கொண்டு வரப்படும், வாக்கெடுப்பு இடம்பெறும், வாக்கெடுப்புல அந்த பிரேரணை இல்லாமல் ஆக்கப்படும். இப்படியான செயற்பாடுகள் என்பது முன்னெடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில தமிழ் மக்களுடைய இந்த இனப்பிரச்சனை சார்ந்து மனித உரிமை மீறல் சார்ந்து தற்போதைய அரசாங்கம் இப்ப இருக்கின்ற ராணுவ அதிகாரிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் நாடாளுமன்ற நிகழ்வு என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற நிகழ்வுல ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் உரையாற்றுகின்ற நேரம் முள்ளிவாய்க்கால்ல கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட இலங்கை மக்களை படுகொலை செய்த இலங்கை ராணுவத்தை பாதுகாக்கின்ற செயற்பாடை தான் தற்போதைய அரசாங்கம் செய்து வருவதாக ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். அதே நேரம் அவர் உரையாற்றுகின்ற தருணத்திலும் சில விமர்சனங்களையும் சில மக்கள் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். நேற்று உரையாற்றுகின்ற தருணத்துல இந்த யாழ்ப்பாண மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதே போல பொதுவாகவே மருத்துவத்துறையில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றியும் பேசியிருந்தார். அதே நேரம் இன்றைய அவர் பேசிய விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் இந்த நாடாளுமன்றத்துல தான் உரையாற்றுகின்ற நேரம் அமைச்சர் சந்திரசேகர் அவர் இருப்பார் என்று தான் எண்ணி இருந்ததாகவும் இருந்தால் அந்த உரையாற்றுகின்ற நேரம் அவர் நாடாளுமன்றத்துல இல்லை, எனவே இருப்பார் என்று தான் எண்ணியதாக சொல்லி போட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதாவது வடக்கு கிழக்கு, அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில ஒரு சர்க்கஸ் இடம்பெறுமாக இருந்தால் அங்கு கழுதைகள் குதிரைகளை கொண்டு வருகின்ற நேரத்துல அங்கு சென்று மக்கள் அதை பார்ப்பதோடு அவற்றோடு புகைப்படம் எடுப்பதற்கு இப்போது வரைக்கும் தயாராக இருப்பார்கள். ஆனால் அந்த கழுதைகளை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சில விமர்சன கருத்துக்களை வித்தியாசமான முறையில முன்வைக்க ஆரம்பித்திருந்தார். இந்த விஷயங்கள் அவதானிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தது. நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய விடயங்கள் பற்றி சமீப நாட்களாக நிறைய கருத்தியல்கள் என்பது நிலவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒருவர், ஏனென்றா போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில 40,000க்கும் அதிகமான போராளிகள் எங்களுக்காக உயிர் நீத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உயிர் தியாகத்தை மீறி இப்படியானவர்களுக்கு நாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற விடயத்தை அவர் சொல்ல ஆரம்பித்திருந்தார். அதே சமயம் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை வைத்து ஒரு 3 கத்தரி வெரளிகளை தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் என்பதாக சில விமர்சனங்கள் முன்வைத்து, அதே சமயம் இலங்கையில முக்கியமாக இந்த வழக்கு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், அவருடைய பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய விவகாரங்கள் என்பதும் தொடர்ச்சியாக வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் கிடப்பில் கிடந்து வருவதாக அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படியான சூழ்நிலைகளை அவர் எடுத்து காட்டியிருந்தாலும் கூட சில சமயங்கள்ல நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய விடயங்கள் என்பது பலதரப்பட்டவர்களினாலும் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து வருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவருக்கான ஆதரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு சில இடங்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள் விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதிலும் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பங்கு இது சார்ந்து செலுத்தப்படுகிறது என்றால் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு பேசுகிறாரோ அதே போல சமூக ஊடகங்கள்ல ஊடக பரப்புல மக்களோடு அதிகளவாக தொடர்பாடல்களை அவர் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரங்கள்ல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பற்றியும் சில மக்களுக்கு, ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய மக்களுக்கு கூட சில சமயங்கள்ல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில இருந்தது. அதே நேரம் இன்னொரு விமர்சனமும் அவர் மீது எழும்ப ஆரம்பித்திருந்தது. அண்மை நாட்கள்ல பார்க்கலாம், ஒரு சமூக ஊடகத்தை பயன்படுத்துகின்ற நேரம் தனக்கு செலவுகள் என்பது அதிகளவாக இருந்து வருவதாகவும், அதாவது பண ரீதியாக பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற விடயம் பற்றியும் அவர் பேசியிருந்தார். அதுல பேசுகின்ற நேரத்தில் அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒன்று இப்போது மக்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக ஒரு விடயம் என்னவென்றால், தன்னுடைய வருமானம் என்பது போதுமானதாக இல்லை. ஏனென்றால் அவர் கொழும்புல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கான வாடகை, தன்னுடைய மகளுடைய செலவு, தன்னுடைய ஆடைகளுக்கு 70,000க்கு மேல செலவாகுவதாகவும், எனவே கிடைக்கக்கூடிய இந்த ஊதியம் என்பது தனக்கு போதுமானதாக இல்லை. எனவே அவருடைய அண்ணன் மகன் அவரை வேலைக்கு எடுத்ததன் மூலமாக அதிலிருந்து வருகின்ற பணத்தையும் சேர்த்தால் கூட அதை நான் பெற்றுக்கொண்டு அதையும் நான் பயன்படுத்துகின்றேன். ஆனால் அதையெல்லாம் என்னால பயன்படுத்தி கூட என்னால சரியான முறையில தன்னுடைய வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் சொன்ன விஷயம் மக்களுக்கு விமர்சனங்களை உள்ளாக்க ஆரம்பித்திருக்கிறது. என்றால் மோசடி சார்ந்து பேசுகின்ற ஒருவர் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி விமர்சன
விமர்சன கருத்துக்களும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு தரப்பினர் அவருக்கு ஆதரவு வழங்கினாலும் இன்னொரு தரப்பினர் அவர் கூறுகின்ற விடயங்களுக்கு, அவர் கூறுகின்ற தவறான கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த தருணத்துல ஞாபகப்படுத்துகின்றோம். எப்படி இருந்தாலும் நாடாளுமன்றத்துல தமிழ் மக்கள் சார்பான சில விஷயங்களை பேச வேண்டிய விடயங்களை இப்போது பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அதே நேரம் இந்த தையட்டி விவகாரம் சார்ந்திருக்கிற விடயங்களையும் தையட்டியில அந்த காணியோடு தொடர்புபட்ட மக்கள் அவர் மீது விமர்சன கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் அது தொடர்பான தெளிவான விளக்கங்கள் என்பது அந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இலங்கையில அதிகம் பேசப்படுகிற விஷயங்கள் ஒன்று லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலை வழக்கு. தற்போது 3 நபர்களை விடுவிக்க சொல்லி சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவர்கள் எவ்வாறு விடுவிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பி போராட்டங்கள் என்பது பத்திரிகை ஊடகம் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களினால் போராட்டங்கள் என்பது இடம்பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் கேள்வி எழுப்பப்பட்டு இதுல சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதே பிரதமர் ஹரணி அமரசூரியவும் இது சார்ந்த நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்க இருப்பதாகவும் சொன்ன தருணத்துல தற்போது அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். தற்போதைய ஜனாதிபதி சட்டமா அதிபரோடும் புலனாய்வு துறையினரோடும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆலோசிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக எதிர்வருகின்ற நாட்களில் இந்த விஷயம் இடம்பெறும் என்பதாக சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல கொலை சார்ந்திருக்கின்ற விஷயங்களுக்கு சரியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். எவ்வாறு இருந்தாலும் தற்போது இந்த செயற்பாடு என்பது நீதிமன்றத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே நீதிமன்றத்துறை சார்ந்திருக்கிற விடயங்களுக்குள்ள அரசு தலையீடு இருக்கக்கூடாது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தற்போதைய அரசாங்கம் இந்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு கிடப்புல கிடக்கிற வழக்குகளுக்கு சரியான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இதே சூழ்நிலையில இந்த வாக்குறுதிகளை மீண்டும் வழங்கி இருக்கிறார்கள். இது குற்றச்சாட்டு சார்ந்த இந்த படுகொலை வழக்கு சார்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே சம்பவத்துக்கு அதே வாக்குறுதி. ஆனால் இந்த வழக்கு இடம்பெற்று 16 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே அரசு தலைவர் சொல்லியிருந்தார் காலம் நீண்டு கொண்டு போவதனால் இந்த வழக்கை சரியான முறையில தொடருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு கருத்தை ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கமாக லசந்த விக்ரமதுங்க அவருடைய 2வது மனைவிக்கு ஒரு பதவி, அரச பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் ஒருவேளை இந்த குற்றத்தை ஈடுகட்டுவதற்காக இப்படியான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் போல இவர்களும் மேற்கொள்கிறார்களோ பலகட்ட கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை பற்றி ஏதேனும் கருத்து கொண்டு உங்களுக்கு இணக்கமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அழினா செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.